நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். உங்களோட மனப்பான்மை காரணமா உங்க அற்புதத்தை தவற விடாதீங்க அப்படின்னு பேச விரும்புறேன். ஒருவரும் அடைக்கக்கூடாதபடி ஆண்டவர் கதவுகளை திறப்பார். ஆண்டவர் திறக்க நினைக்கிற கதவுகளை நீங்க கூட திறக்க முடியாது அப்படின்னுலாம் நான் பல தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்னொரு அம்சமும் இதில் இருக்கு. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள்ல கதவுகள் உங்களோட மனப்பான்மை காரணமா அடைக்கப்படலாம். ஆண்டவர் சர்வ வல்லவரா எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவரா இருக்கிறார் அப்படின்றது உண்மைதான். ஆனாலும் கூட சுய சித்தம் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நாம் அதை சில சமயங்களில் தவறாக மாற்றிடுறோம், குழப்பங்களை உண்டாக்கிடுறோம். நம்மளோட மனப்பான்மை நடத்தைகள் அப்படி செய்து விடுது. உதாரணத்துக்கு யோசேப்போட சம்பவத்தை எடுத்துக்கோங்க. அரண்மனையில் பார்வனோட கனவுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு பானபாத்திரக்காரன் யோசேப்பை கூப்பிட்டு விட சொல்கிறான். பானபாத்திரக்காரனை ஆண்டவர் அங்கே பயன்படுத்தினார். ஏன்னா ஒரு முறை யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு உதவி செஞ்சுருந்தார். அவனோட கனவுக்கு அர்த்தம் சொல்லியிருந்தார். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் எல்லாருமே சில வாய்ப்புகளுக்காக காத்திருப்போம். யோசேப்பு அரண்மனைக்கு போகிறதுக்காக காத்திருந்தது போல் நாமளும் காத்திருப்போம். ஆனால் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சாலை சந்தோஷமான இடம் அல்ல. அங்கே மனுஷங்களோட நடக்க மனப்பான்மை எல்லாமே பெரும்பாலும் மோசமாக இருக்கும். எப்படியாவது வெளியே வந்து தப்பிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க சிலர். அங்கேயே இருந்து நல்ல நினைவுகளை சேகரிச்சுக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. எப்படா அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே இருக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. யோசேப்பை பாருங்க, அவர் சிறைச்சாலையில் இருக்க விரும்பலை. அது அவரோட விருப்பம் இல்லை. அங்கே வர்றதுக்கு ஏற்ற எந்த காரியத்தையும் அவர் செய்யவும் இல்லை. சூழல் அவர் அங்கே வர வேண்டியதாக ஆகிருச்சு. சிறையில் இருந்தார். அங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அங்கே தான் அவர் பானபாத்திரக்காரனோட கனவுக்கு அர்த்தம் சொன்னார், அவனுக்கு உதவி செஞ்சார். இதில் கவனிங்க, சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட உதவி செய்யணுன்ற அவரோட மனப்பான்மை மாறவே இல்லை. நாம் இதை செஞ்சால் நமக்கும் இவர் நன்மை செய்வார் அப்படின்னு அந்த உதவி யோசிப்பு செய்யலை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல மனநிலையில் தான் அதை செஞ்சார். இந்த கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இருக்க விரும்பாத ஒரு இடத்துல நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்றதுனால உங்களை சுற்றி அங்கே இருக்கிற மக்களை எப்படி நடத்துகிறீங்க? நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க? மற்றவங்க உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிட்டாலும் கூட உங்களுக்கு அங்கே இருக்க இஷ்டம் இல்லை அப்படின்ற காரணத்தினால நீங்கள் அவங்கக்கிட்ட இனிமையாக நடந்துக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் திரும்பி பார்க்குறேன். நானும் கூட நான் இருக்க விரும்பாத சில இடங்களில் இருந்திருக்கேன். எனக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லை அப்படின்ற காரணத்தினால அவங்க என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டாலும் கூட நான் அவங்கக்கிட்ட நல்ல உறவு தொடர விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அங்கேருந்து வெளியில் போயிடணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் யோசிப்பு பாருங்கள், அவருக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லை தான். ஆனாலும் கூட அங்கே இருந்தவங்க கிட்ட அவர் நல்ல உறவு ஏற்படுத்தி கொண்டார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள். முன்ன பின்ன தெரியாத நபர் நம்மக்கிட்ட வந்து நமக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? இல்லை பரவாயில்லைங்கன்னு தானே சொல்லுவோம். உண்மையாகவே உதவி தேவைப்பட்டால் கூட முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இருந்து உதவி பெற விரும்ப மாட்டோம். தெரியாதவங்களை விடுங்க. கல்லூரி எடுத்துப்போம். என்னோட வகுப்பில் 60 பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் உதவி செய்ய விரும்பினா கூட, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் கூட சிலர் எனக்கு உன்னோட உதவி வேணான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா 60 பேர் அங்கே இருந்தாலும் ஒரு சிலர்கிட்ட தான் நம்ம நெருக்கமாக இருந்திருப்போம். எல்லாருக்கிட்டையும் அப்படி இருந்திருக்க மாட்டேன் இல்லையா? அதனால் மற்றவங்க சொல்லுவாங்க உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு. அங்கே பாருங்க, யோசேப்பு பானபாத்திரக்காரனோட கனவுக்கு அர்த்தம் சொல்கிறாரு. பானபாத்திரக்காரனோட கனவு வந்து அவனுக்கு தனிப்பட்ட ஒரு விஷயந்தான். யோசேப்பு கிட்ட தன்னோட தனிப்பட்ட விஷயத்தை எப்படி அந்த பானபாத்திரக்காரன் பகிர்ந்துக்கிட்டான்? ஒருவேளை யோசேப்பு அவன்கிட்ட நல்ல உறவு மேற்கொண்டிருக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி யோசேப்பு கிட்ட அவன் தனிப்பட்ட விஷயத்த சொல்லியிருப்பான்? எந்த நம்பிக்கையில் யோசேப்பு கிட்ட அதை சொல்ல துணிவா? ஒருவேளை எல்லாருக்கிட்டையும் அவன் போய் சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பான் இல்லையா? என்னோட கனவை இவன் எல்லாருக்கிட்டையும் சொல்லி எனக்கு ஏதாவது கேடு வந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பான் தானே? அந்த பயமெல்லாம் அவன்கிட்ட இல்லை. ஏன்? இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. எதை வச்சு இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை முழுசாக நம்பினான்? ஏன்னா யோசேப்பு எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒரு உறவை வச்சுருந்தான். எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகினான். சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட நல்ல ஒரு நடக்க மனப்பான்மை அவங்ககிட்ட இருந்துச்சு.
உங்ககிட்ட நான் பேசி எனக்கு என்ன ஆக போகுது, நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, இன்னும் இங்கே இருக்கேன் அப்படின்னுலாம் ஒரு குறை சொல்லலை, புலம்புற ஆளாக இருந்திருந்தா அவங்க யோசேப்புக்கிட்ட வந்து இப்படி கனவெல்லாம் பகிர்ந்திருக்கிற அளவுக்கான சூழல் இருந்திருக்காது. புரியுது அவங்களுக்கு? பானபாத்திரக்காரன் மட்டுமில்ல, சுயம்பாகிகளின் தலைவனும் வந்து சொல்கிறான் இல்லையா? பானபாத்திரக்காரனோட கனவுக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்கிறத பார்க்குறான், சுயம்பாகிகளின் தலைவனும் வந்து தன்னோட கனவு சொல்கிறான். என்ன அர்த்தம்? யோசேப்பு எல்லாரோட நம்பிக்கைக்கும் பாத்திரமா அங்கே இருந்தான். நீங்கள் இருக்க விரும்பாத இடத்துல நீங்கள் இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற மக்கள் உங்களை நம்ப முடியுதா? அவங்களோட தனிப்பட்ட தகவல்களை உங்ககிட்ட அவங்க பகிர்ந்துப்பாங்களா? தங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை உங்களை நம்பி மக்கள் பகிர்ந்துப்பாங்களா? இதுதான் யோசேப்பின் அடிப்படை குணங்கள்னு சொல்லலாம். அரசியலில் கிராஸ் ரூட்னு சொல்லுவாங்க இல்லையா, அடியாளத்து வேர். யோசேப்பு தன்னை அடியாளம் வரைக்கும் நம்பத்தக்கவனாக நிரூபித்து கொண்டார். அவர் மேலே நம்பிக்கை வரும்படி அவர் நடந்து கொண்டார். அதனால தான் அவங்க தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டாங்க. அரண்மனைக்கு கடைசியாக யோசேப்பு போனதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது. நீங்கள் நிறைய நேரங்களில் அரண்மனைக்கு போகிறதுல கவனமாக கருத்தாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த அடிமட்ட வேலையை, உறவுகளை கட்டமைக்கிற வேலையை, நல்ல மனப்பான்மை கொண்டிருக்கிறத, மக்கள் நம்மக்கிட்ட இருக்க விரும்புகிற மாதிரி நடந்துக்கிறதுல நம்ம கவனம் செலுத்துறதில்லை. யோசேப்பு எப்பவும் மூஞ்ச தூக்கிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருந்திருந்தாருன்னா, நான் எவ்வளோ பரிசுத்தவான் தெரியுமா, உங்கள் கூட நான் பழக மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி இருந்திருந்தாருன்னா, பானபாத்திரக்காரனோட கனவுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்காம போயிருக்கலாம். நல்ல உறவுகளை அது குறைச்சிருந்திருக்கும். என் மனசுலேருந்து உண்மையாக சொல்கிறேன், பல வருஷங்களுக்கு முன்னாடிலாம் நான் ஊழியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஆண்டவரோட ஊழியத்தை செய்யணும், எனக்கு இந்த இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் செய்கிறதெல்லாம் பிடிக்கல, எங்கள் வீட்டில் இப்படி கட்டாயப்படுத்துகிறாங்களே அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் திரும்பி பார்க்குறப்ப நான் உறவுகள் பற்றி கொஞ்சமும் அக்கறை இல்லாமல் இருந்திருக்கேன். யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேசவே விரும்ப மாட்டேன். என் வேலை, என்னோட ஊழியன்னு மட்டும்தான் இருப்பேன். அப்புறம் பின்னாடி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய மக்களை நான் சந்திக்க முடியாமல் போனதுக்கு, இழந்ததுக்கு அது ஒரு காரணம்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிங்க, இதே தவிர நான் திரும்பவும் செய்ய மாட்டேன். நீர் என்னோட வாழ்க்கையில் கொண்டு வர்ற மக்கள், ஒருவேளை என்னோட நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க, நீர் என்ன அங்கே எதேச்சியாக கொண்டு போகலை, அங்கே ஒரு பானபாத்திரக்காரன் இருக்கலாம், அவங்க எல்லாரோடையும் நான் நல்ல ஐக்கியத்தை வச்சுக்க உதவுங்க அப்படின்னு நான் சொன்னேன். யோசேப்பு சிறையில் இருக்க விரும்பலை. ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் தான் கடைசியாக அரண்மனைக்கு யோசேப்பு போகிறதுக்கு காரணமாக இருந்தான். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இருக்க விரும்பாத இடத்திலிருந்து கூட உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படலாம். எங்கேயும் நல்ல மனப்பான்மையோடு இருங்க, நல்ல உறவுகளை உண்டாக்குங்க, மக்களோட நல்ல பழகுங்க. அப்போ தான் அவங்க உங்ககிட்ட இணக்கமாக பழகுவாங்க, எளிதாக தங்களோட தனிப்பட்ட விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், உதவலாம். அதன் மூலமாக ஆண்டவரோட ராஜ்யத்தில் பெரிய தாக்கத்தை நீங்கள் உண்டாக்கலாமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.